Hello, my dear CS executive students. Welcome to Shilpi's Academy. In this short video, let us understand two simple concepts. Difference between two simple concepts. One is bonus issue, another one is right issue. ரெண்டுமே நம்ம யாருக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுக்க போறோம். ஸோ பி கிளியர் இன் தட். அப்போ போனஸ் இஷ்யூனா என்னது? போனஸ் இஷ்யூனா ஒரு ஷேரை ஃப்ரீயா கொண்டு போய் நம்ம ஷேர் ஹோல்டர் கையில கொடுத்துட்டு வந்துட்டோம்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் போனஸ் இஷ்யூ. இப்போ ரைட் இஷ்யூனா என்னது? கம்பெனி இஸ் இன் நீட் ஆஃப் கேஷ் பா. ஸோ கம்பெனி இஸ் கோயிங் டு இஷ்யூ நியூ செட் ஆஃப் ஷேர்ஸ், பட் ஈவன் பிஃபோர் இஷ்யூயிங் இட் இன் த ஓப்பன் மார்க்கெட், கம்பெனி வில் கால் ஆல் த ஷேர் ஹோல்டர்ஸ். பாருங்க, நீங்க எல்லாம் ஆல்ரெடி ஷேர் வச்சிருக்கீங்க, நான் எனக்கு இனி காசு வேணும், நான் ஓப்பன் மார்க்கெட்ல எப்படினாலும் ஷேர் இஷ்யூ பண்ண போறேன். ஆனா அதை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கறேன். யூ ஆர் த ஓனர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களே காசு கொடுக்க முடிஞ்சா யூ பை தி ஷேர்ஸ் அண்ட் கிவ் மீ கேஷ். இஃப் நாட், உங்களுக்கு வேண்டாம்னா யூ வில் கோ இட் அண்ட் இஷ்யூ இன் த ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்றேன். அப்போ first right, being the shareholder, they are getting a right to purchase the shares even before issuing it in the open market. Open market போயிடுச்சுன்னா இங்க ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு கான்செப்ட் வரும். நீ ஷேர் அப்ளை பண்ணா கிடைக்கும், கிடைக்காம போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரா இருக்கிறதுனால உனக்கு ஷேரை கொடுக்குறேன், நீ வேணா வாங்கிக்கோ, நீ வேண்டான்னு சொன்னா நான் ஓப்பன் மார்க்கெட்ல கொண்டே இஷ்யூ. அப்போ அங்க போய் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற த்ரெட் இல்லாம நீ டைரக்டா வாங்கிக்கிற, உனக்கு ஒரு உரிமை கொடுக்கப்படுது, அதுக்கு பேர் தான் என்னது? ரைட் இஷ்யூ. அப்போ போனஸ் இஷ்யூனா என்னது? ஷேர் ஹோல்டரா இருந்தியா, உனக்கு ஃப்ரீயா ஷேர் கொடுத்துற, அவ்வளவு, நீ காசு கொடுக்கணும், ஒண்ணுமே பண்ண வேணா, உனக்கு ஷேர் ஹோல்டர் ஃப்ரீயா கொடுத்துரு, அது வந்து போனஸ் இஷ்யூ. பட் ரைட் இஷ்யூ நீங்க காசு கொடுத்துதான் வாங்குறீங்க, பட் ஓப்பன் மார்க்கெட்ல இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை காசு கொடுத்து வாங்கிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஸோ அப்ப ரைட் இஷ்யூக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் பெருசா ஒன்றும் இல்லை. நார்மலா இஷ்யூ பண்ணா உனக்கு என்ன பேங்க் 2 ஷேர் கேபிட்டல் அதே என்ட்ரி தான். போனஸ் இஷ்யூக்கு மட்டும்தான் ஃப்ரீயா கொடுக்கறதுனால அப்போ அவங்க கிட்ட இருந்த, அவங்க பேர்ல இருந்த ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்னவா கன்வெர்ட் பண்றீங்கன்னா ஷேர்ஸா கன்வெர்ட் பண்றீங்க. அதனால அந்த டைம்ல மட்டும்தான் we will have a specific or different set of journal entries, ஃபார்மேட்லாம் மனப்பாடம் பண்ணணும். you will have reserves ஆர்டர்லாம் இருக்கு. பட் ரைட் இஷ்யூக்கு அந்த மாதிரி பெருசா எதுவும் கிடையாது. So that is all about this basic right issue and bonus issue. Let us meet in a different video with a different concept. Thank you.